தலைப்பு: சிந்தானியின் வழக்கத்திற்கு மாறான குடும்ப ஒற்றுமை. படி 1. சிந்தானியின் வழக்கத்திற்கு மாறான குடும்ப நல்லிணக்கத்தின் முதல் அத்தியாயத்தில் சிந்தானி தனது சிக்கலான உறவுகளின் ஆரம்ப நாட்களை வழிநடத்துகிறார். அவரது தனிப்பட்ட குடும்பத்தை பற்றிய செய்திகள் பரவும்போது சமூகம் ஆர்வத்துடனும் சந்தேகத்துடனும் சலசலக்கிறது. சிந்தானி ஒரு நெகிழ்ச்சியான பள்ளி ஆசிரியை தீர்ப்பை எதிர்கொள்கிறார். ஆனால் தனது பலதரப்பட்ட குடும்பங்களுக்கான அர்ப்பணிப்பில் உறுதியாக இருக்கிறார். சிந்தானியின் நெருங்கிய நண்பரான ஞாதிஸ் திருமணம் செய்து கொண்டதால் இயக்கவியல் மாறுகிறது. சிந்தானியின் புதிய குடும்ப உறுப்பினர்கள்: 2 கணவர்கள் மற்றும் 2 மனைவிகளின் வருகை சமூக நெறிமுறைகளை சவால் செய்கிறது. பதற்றம், ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் புதிய இணைப்புகளின் தருணங்களுடன் விரிவடைகிறது. ஆரம்ப போராட்டங்களுக்கு மத்தியில் சிந்தானியின் நம்பிக்கை பிரகாசிக்கிறது. தப்பெண்ணத்தை வெல்லும் அன்பின் சக்தியை அவள் நம்புகிறாள். சமூகம் வழக்கத்திற்கு மாறான குடும்ப கட்டமைப்புடன் பிடிபடுகையில் சிந்தானியின் பயணம் சமூக எதிர்பார்ப்புகளை மீற துணிபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது. படி 2. சமூகத்தின் ஆரம்ப சந்தேகம், ஆர்வம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றின் கலவையாக உருவாகிறது. தனித்து வமான குடும்பத்துடன் பள்ளி ஆசிரியையான சிந்தானி தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்கிறார். ஆனால் அவரது உறுதிப்பாடு தளராமல் உள்ளது. சிந்தானியின் 2 கணவர்கள் மற்றும் 2 மனைவிகளின் வாழ்க்கையை ஆழமாக ஆராய்கிறது. அவர்களின் தனிப்பட்ட கதைகள், போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை ஆராய்கிறது. அவர்கள் தங்கள் வழக்கத்திற்கு மாறான உறவுகளுக்கு செல்லும் போது பிணைப்புகள் வலுவடைகின்றன, மேலும் குடும்பம் அதன் தாளத்தை காண்கிறது. சிந்தானியின் கற்பித்தல் வாழ்க்கை ஒரு நேர்மறையான திருப்பத்தை எடுக்கிறது. அவரது மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் படிப்படியாக அவரது குடும்பத்தில் உள்ள பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிந்தானியின் வீட்டிற்குள் உண்மையான அன்பையும் ஆதரவையும் சமூகம் அங்கீகரிக்கத் தொடங்கும் முக்கிய தருணங்களை எடுத்துக்காட்டுகிறது. சமூக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சிந்தானியின் குடும்பம் நெகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக மாறுகிறது. இதயத்தை தூண்டும் தருணங்கள், சவால்களை சமாளித்தல் மற்றும் சமூக உணர்வுகளின் மெதுவான ஆனால் நிலையான மாற்றம் ஆகியவற்றின் கலவையுடன் விரிவடைகிறது. சிந்தானியின் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை பார்வையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர், ஏனெனில் அவரது வழக்கத்திற்கு மாறான குடும்ப நல்லிணக்கம் வழக்கமான நெறிமுறைகளுக்கு ஊக்கமளித்து சவால் விடுகிறது. படி 3. சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளல் ஆழமடைகிறது. ஆனால் புதிய சவால்கள். சிந்தானியின் குடும்பம் அவர்களின் ஒற்றுமையை சோதிக்கும் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொள்கிறது. இது பதற்றம் மற்றும் உள்நோக்கத்தின் தருணங்களுக்கு வழிவகுக்கிறது. கதை விரிவடையும் போது சிந்தானியின் ஆசிரியர் வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை எடுக்கும். வாய்ப்புகள் மற்றும் தடைகள் இரண்டையும் முன்வைக்கிறது. அவரது வழக்கத்திற்கு மாறான குடும்ப ஆற்றல் அவரது தொழில் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில் தேர்வுகளில் சமூக எதிர்பார்ப்புகளின் தாக்கத்தை காட்டுகிறது. சிந்தானியின் குடும்பத்தில் உள்ள உறவுகள் தொடர்ந்து உருவாகி வருகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் சொந்த உள்போராட்டங்களை எதிர்கொள்கின்றனர். அவர்களின் பயணத்தின் உணர்ச்சிகரமான நுணுக்கங்களை ஆராய்கிறது. பாதிப்புகள், பலம் மற்றும் அவர்களை ஒன்றாக இணைக்கும் அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படும் நாடகத்தின் மத்தியில் சிந்தானியின் குடும்பம் நெறிமுறைகளை சவாலுக்கு உட்படுத்துவதையும் ஒன்றுபட்ட மற்றும் அன்பான குடும்பமாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை மறுவரையறை செய்வதையும் சமூகம் காண்கிறது. ஒரு குன்றின் மீது முடிவடைகிறது. சிந்தானியும் அவரது குடும்பத்தினரும் வரவிருக்கும் சிக்கல்களை எவ்வாறு வழிநடத்துகிறார்கள் என்பதை கண்டறிய பார்வையாளர்களை ஆவலுடன் ஆக்குகிறது. சிந்தானியின் கதையில் ஒரு கட்டாய அத்தியாயமாகும், இது உணர்ச்சி ஆழம், சமூக வர்ணனை மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதில் அன்பின் ஆற்றலை பற்றிய தொடர்ச்சியான ஆய்வு ஆகியவற்றை வழங்குகிறது. படி 4. சிந்தானியின் வாழ்க்கையின் சிக்கல்கள் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைகின்றன. சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளல் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதால் வெளிப்புற அழுத்தங்கள் தீவிரமடைகின்றன. இது சிந்தானியின் குடும்பத்தின் கட்டமைப்பை சவால் செய்யும் தொடர்ச்சியான வியத்தகு நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது. கதை விரிவடையும் போது பார்வையாளர்கள் கதாபாத்திரங்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் பாதுகாப்பின்மையையும் எதிர்கொள்வதை காண்கிறார்கள். சிந்தானி அவரது 2 கணவர்கள் மற்றும் 2 மனைவிகள் ஒரு குறுக்கு வழியில் தங்களை காண்கிறார்கள். அவர்களின் வழக்கத்திற்கு மாறான குடும்ப கட்டமைப்பை மாற்றியமைக்கக்கூடிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சிந்தானியின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூக எதிர்பார்ப்புகளின் சிற்றலை விளைவுகளை ஆராய்கிறது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் பாரம்பரிய நெறிமுறைகளுக்கு வெளியே வாழ்வதன் விளைவுகளுடன் பிடிப்பதால் பின்னடைவு மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் கருப்பொருள்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. கொந்தளிப்புகளுக்கு மத்தியில்
எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகி அன்றன. மேலும் சிந்தானியின் குடும்பத்தில் உள்ள பிணைப்புகள் சோதிக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகின்றன. சமூகமும் அதன் முன்கூட்டிய கருத்துக்கள் மற்றும் சார்புகளை எதிர்கொள்வதால் ஒரு கணக்கை எதிர்கொள்கிறது. பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் நிறுத்துகிறது. பெருகி வரும் பதட்டங்களின் தீர்வை ஆவலுடன் எதிர்பார்த்து சிந்தானியும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் கடினமாய் வென்ற நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் புயலை எவ்வாறு வழிநடத்துவார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். படி 5. சிந்தானியின் குடும்பம் வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் உள்மோதல்களின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்வதால் கதை உச்சக்கட்டத்தை அடைகிறது. சமூகத்தில் பதட்டங்கள் அதிகரித்து சிந்தானி மற்றும் அவரது குடும்பத்தினர் சமூக நெறிமுறைகளை சவால் செய்யும் தைரியமான தேர்வுகளை செய்ய கட்டாயப்படுத்துகின்றனர். அவர்களின் தனித்துவமான குடும்ப கட்டமைப்பின் அஸ்திவாரத்தை அவிழ்க்க அச்சுறுத்தும் புயலில் அவர்கள் செல்லும்போது தைரியம், தியாகம் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளின் முக்கிய தருணங்களுடன் அத்தியாயம் விரிவடைகிறது. கதை அதன் உச்சத்தை அடையும் போது பார்வையாளர்கள் காதல், பின்னடைவு மற்றும் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒற்றுமை ஆகியவற்றின் மாற்றும் சக்தியை காண்கிறார்கள். சிந்தானி வலிமையின் அடையாளமாக வெளிப்படுகிறார். தனது சமூகத்தின் கடுமையான எதிர்பார்ப்புகளுக்கு சவால் விடுகிறார் மற்றும் அன்பின் பன்முகத்தன்மையை தழுவுவதற்கு மற்றவர்களை ஊக்குவிக்கிறார். ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. இது பார்வையாளர்களை குடும்பத்தின் போராட்டங்களின் தீர்மானத்தில் திருப்பி எடையச் செய்து சிந்தானியின் அசாதாரண பயணத்தின் அடுத்த அத்தியாயத்திற்கான பசியை ஏற்படுத்துகிறது. ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் கருப்பொருளில் இப்போது உறுதியாக வேரூன்றிய கதை புதிய சாத்தியக்கூறுகளுக்கும் வழக்கத்திற்கு மாறான குடும்ப இயக்கவியலின் தொடர்ச்சியான ஆய்வுக்கும் வழி வகுக்கிறது. படி 6. ஒரு பிரதிபலிப்பு திருப்பத்தை எடுக்கும் குடும்பத்தின் துணிச்சலான முடிவுகளின் பின்விளைவுகள். அவர்கள் சமூகத்தில் ஏற்படும் விளைவுகள் மற்றும் சரிசெய்தல்களுக்கு செல்லும் போது ஆராயப்படுகிறது. உணர்ச்சிகரமான பின்விளைவுகளை ஆராய்கிறது. சிந்தானியின் குடும்பம் அவர்களைச் சுற்றியுள்ளவர்களின் எதிர்வினைகளை எவ்வாறு சமாளிக்கிறது என்பதை காட்டுகிறது. கதாபாத்திரங்களின் வளர்ச்சி, மீள்தன்மை மற்றும் குடும்ப அலகுக்குள் உருவாகும் இயக்கவியல் ஆகியவற்றை பார்வையாளர்கள் காண்கிறார்கள். பள்ளி ஆசிரியையாக சிந்தானி தனது பாத்திரத்தை தொடரும் போது அவளது தொழில் வாழ்க்கையில் அவளுடைய தேர்வுகளின் தாக்கம் வெளிப்படுகிறது. சமூகம் ஒரு படிப்படியான மாற்றத்திற்கு உட்படுகிறது. மாறிவரும் கருத்துக்கள் மற்றும் பல்வேறு குடும்ப அமைப்புகளை ஏற்றுக்கொள்வதை பிரதிபலிக்கிறது. கதாபாத்திரங்களின் தனிப்பட்ட பயணங்களைக்கான பார்வையாளர்களை அழைக்கிறது. கதை மிகவும் உள்நோக்க தொனியை பெறுகிறது. பார்வையாளர்களை ஆழமான மட்டத்தில் கதாபாத்திரங்களுடன் இணைக்க அனுமதிக்கிறது. சிந்தானியின் குடும்பம் அவர்களின் புதிய யதார்த்தத்தில் குடியேறும்போது எதிர்கால சாத்தியக்கூறுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. இந்த கதாபாத்திரங்கள் தங்கள் வழக்கத்திற்கு மாறான குடும்ப நல்லிணக்கத்தின் சிக்கல்களை தொடர்ந்து எவ்வாறு வழிநடத்தும் என்பதை பார்க்க பார்வையாளர்களை ஆவலுடன் வைக்கிறது. படி 7. பன்முகத்தன்மை மற்றும் சமூக இத்தில் குடும்பத்தின் வளர்ச்சி அடைந்து வரும் வரைவிலக்கணம் பற்றிய உரையாடல்களுக்கு ஒரு ஊக்கியாகிறது. சிந்தானியின் தேர்வுகளின் சிற்றலை விளைவுகள் அவரது உடனடி வட்டத்திற்கு அப்பால் எவ்வாறு விரிவடைகின்றன என்பதை ஆராய்கிறது. புதிய கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொன்றும் அவற்றின் சொந்த முன்னோக்குகளையும் சவால்களையும் கொண்டு வருகின்றன. வளர்ந்து வரும் கதையின் செழுமையான திரைக்கு பங்களிக்கின்றன. சிந்தானியின் செல்வாக்கு வளரும்போது பார்வையாளர்கள் சமூகத்தின் மனநிலையில் மெதுவான ஆனால் நிலையான மாற்றத்தை காண்கிறார்கள். சகிப்புத்தன்மை, புரிதல் மற்றும் வேறுபாடுகளின் கொண்டாட்டம் ஆகியவற்றின் கருப்பொருள்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இது ஒட்டுமொத்த கதையில் ஒரு முக்கிய தருணமாக மாற்றுகிறது. சமூக மாற்றங்களுக்கு மத்தியில் சிந்தானியின் குடும்பம் மகிழ்ச்சி மற்றும் சோதனைகள் இரண்டையும் எதிர்கொண்டு தங்கள் தனிப்பட்ட இயக்கவியலை தொடர்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பயணத்தின் நுணுக்கமான சித்தரிப்பை வழங்குகிறது. முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சவால்கள் தொடரும் என்பதை வலியுறுத்துகிறது. படி 8. கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையின் வளரும் நிலப்பரப்புடன் பிடிப்பதால் கதை ஒரு பிரதிபலிப்பு திருப்பத்தை எடுக்கும். புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் எழுகின்றன. சிந்தானியின் குடும்பம் அவர்களின் முன்னுரிமைகள் மற்றும் உறவுகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. தனிப்பட்ட அபிலாஷைகளுக்கும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கும் இடையிலான சிக்கலான சமநிலையை ஆராய்கிறது. இப்போது மாற்ற இத்தின் அடையாளமாக இருக்கும் சிந்தானி தனது குடும்பத்தின் இயக்கவியலின் சிக்கல்களை இன்னும் கடந்து செல்லும்போது ஒரு தடகள வீரராக இருக்கும் பொறுப்பை எதிர்கொள்கிறார். சமூகம் தொடர்ந்து மாற்றமடையும் போது பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் வெற்றிகள் மற்றும் இன்னல்கள் இரண்டையும் காண்கிறார்கள். சிந்தானியின் குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஆழமடைகின்றன, மேலும் கதாபாத்திரங்கள் மேலும் வளர்ச்சிக்கு உட்படுகின்றன.
இது அவர்களின் பயணத்தின் அடையாளமாக மாறிய பின்னடைவை வலுப்படுத்துகிறது. கடந்த கால சவால்கள் மற்றும் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. இது சிந்தானி மற்றும் அவரது வழக்கத்திற்கு மாறான குடும்ப ஈத்திற்கு என்ன காத்திருக்கிறது என்பதை பற்றிய ஆர்வத்தை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்துகிறது. சமூக எதிர்பார்ப்புகளை எதிர்கொண்டு காதல், ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் இணக்கமான வாழ்க்கையை பின்தொடர்தல் ஆகியவற்றை தொடர்ந்து ஆராய்வதை கதை உறுதியளிக்கிறது. படி 9. சிந்தானியின் குடும்பம் ஒரு ஆழமான குறுக்கு வழியை எதிர்கொள்வதால். கதை ஒரு கடுமையான திருப்பத்தை எடுக்கிறது. புதிய வெளிப்பாடுகள் மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகள் அவர்களின் வழக்கத்திற்கு மாறான ஒற்றுமையின் அடித்தளத்தை சவால் செய்கின்றன. சிந்தானியின் குடும்பத்திலும் பரந்த சமூகத்திலும் உள்ள உறவுகளின் சிக்கல்களை ஆராய்கிறது. கதாபாத்திரங்கள் கடினமான தேர்வுகளுடன் போராடுவதை பார்வையாளர்கள் காண்கிறார்கள். அவர்களின் ஆழ்ந்த அச்சங்கள் மற்றும் ஆசைகளை எதிர்கொள்ள அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். சிந்தானி, எப்பொழுதும் நெகிழ்ச்சியான உருவம், தன் குடும்பத்தின் பயணத்தின் பாதையை மாற்றியமைக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் தன்னை முன்னணியில் காண்கிறாள். எபிசோட் தியாகம், மீட்பு மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் அன்பின் நீடித்த வலிமை ஆகியவற்றின் கருப்பொருளை ஆராய்கிறது. வெளிவரும் நிகழ்வுகளுக்கு சமூகம் எதிர்வினை யாற்றும்போது நீண்டகால தப்பெண்ணங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. தனிமனித வளர்ச்சி, சமூக மாற்றம் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் முயற்சி ஆகியவற்றின் இழைகளை ஒன்றாக இணைத்து தீர்மானத்தை எதிர்பார்த்து பார்வையாளர்களை இருக்கையின் விளிம்பில் நிறுத்துகிறது. படி 10. சிந்தனியின் வழக்கத்திற்கு மாறான குடும்ப நல்லிணக்கம். இறுதி மற்றும் அழுத்தமான விவரிப்பு முழு வட்டத்தில் வருகிறது. இது திருப்திகரமான மற்றும் உற்சாகமளிக்கும் தீர்மானத்தை வழங்குகிறது. சிந்தானியின் குடும்பம் அவர்களின் பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்ளும் போது கதாபாத்திரங்கள் ஆழமான மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. ஏற்றுக்கொள்வது, நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் கருப்பொருள்கள் மேலோங்கி மீட்பு மற்றும் ஒற்றுமையின் நாடாவை உருவாக்குகின்றன. பரந்த சமூகத்தில் குடும்பத்தின் தேர்வுகளின் சிற்றலை விளைவுகளை ஆராய்கிறது. இது ஒரு புதிய புரிதலையும் ஏற்றுக்கொள்ளலையும் காட்டுகிறது. சிந்தானி மாற்றத்தின் குறியீடாக மட்டுமல்ல, சவாலான சமூக விதிமுறைகளுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் வெளிப்படுகிறது. இறுதி தருணங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வளர்ச்சியையும் வழக்கத்திற்கு மாறான குடும்ப ஈத்தின் சூழலில் அவர்களின் தனிப்பட்ட பயணங்களை கொண்டாடுவதை எடுத்துக்காட்டுகின்றன. பார்வையாளர்கள் தங்கள் இருப்பை ஆரம்பத்தில் எதிர்த்த ஒரு உலகில் அமைதி, நிறைவு மற்றும் சொந்தமான உணர்வை கண்டறிவதை காண்கிறார்கள். கதை அதன் இதயபூர்வமான முடிவை அடையும் போது சிந்தனியின் வழக்கத்திற்கு மாறான குடும்ப நல்லிணக்கம் பார்வையாளர்களை மூடிமறைக்கும் உணர்வை ஏற்படுத்துகிறது. அன்பின் மாற்றும் தன்மை மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை எதிர்கொண்டு உண்மையாக வாழ எடுக்கும் தைரியம் பற்றிய சக்திவாய்ந்த செய்தியை வழங்குகிறது.